ஹே கைஸ், நான் உங்கள் தேடல் தீபு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல வந்துட்டு நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற நம்ம ஜனங்கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு கேஜிஎஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க, கேஜிஎஃப்ல இருக்கிறதுனால என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு இந்த ரெண்டே கொஸ்டின் தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க நம்ம என்ன மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்குது நம்ம பேர் கோபிநாத். கேஜிஎஃப்ல நீங்கள் இருக்கிறதுனால என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கோலார் தங்க வயலில் தங்கத்து மேலே நடக்கிற பெருமை எங்களுக்கு இருக்குது. கேஜிஎஃப் வந்து மினி இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ எப்படி இருக்குது? இங்கிலாந்து மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? எல்லாருக்குமே தெரியும் மினி இங்கிலாண்டாக இருந்தது ஒரு காலம். இப்போ மினி குடிசையாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஊர்லேயும் யார் பிறந்தாலும் சரி அந்த ஊரை வந்து ரொம்ப நேசிக்குவான். இந்த மண் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் நீ போனாலும் அவன் மொழியோ அவனுடைய கலாச்சாரத்தையோ அவனுடைய மண்ணையோ விட்டு கொடுக்க மாட்டான். இந்த ஊரில் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த மண்ணை விட்டு கொடுக்கூடாதுன்ற ஒரு வெறித்தனம் ஒரு வாலிபனுக்கும் வரணும், ஒருத்தர் படித்தவனுக்கும் வரணும். இந்த ஊர் இப்படி இருக்குதோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற வருத்தம் வந்து யாருக்குமே இல்லை. அதான் சொல்கிறேனே, நம்ம போகும்போதே 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணண்டா அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நம்ம சாகணும். அதுதான் வாழ்க்கை. என்ன பொழப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என் பேர் வந்து அம்பேத். என் பேர் இப்போதைக்கு இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் மினி ஃபேக்ட்ரிங்க போட்டாக்கா நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம். வேறு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பிஜிஎம்எல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ண பிறகு பிஜிஎம்எல் இருக்கிற யூத்து வாலிப பசங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. நம்ம வந்துட்டு எல்லாம் வந்து டெய்லி ட்ராவல் தான் போயிட்டு வந்து வேலை பண்ணுக்கிறோம். நம்ம கேஜிஎஃப்லேயே வேலை கிடச்சிட்டாக்கா நம்ம இங்கேயே என்ன பண்ணுவோம், நல்லா இருப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு பெங்களூர் கூட அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரன் வாழும்போது கேஜிஎஃப் வந்துட்டு அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி கேஜிஎஃப்பில் வந்து ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பெங்களூர் பல அக்கப்பக்கத்தில் இருக்கிற சிட்டியெல்லாம் வந்து என்ன ஆச்சுனாக்கா முன்னேறிச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கேஜிஎஃப் வந்து என்ன ஆச்சுனாக்கா ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஏரியாவாக ஆகிட்டுக்குது. இங்கே இருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம ஏன்னா ஊர்லேருந்து வரவங்கலாம் கூட வந்துட்டு இந்த ஊரை பார்த்து என்ன பண்ணுறாங்கனாக்கா பெருமை கொள்கிறாங்க. ஏன்னு சொன்னாக்கா நம்ம ஊரில் வந்து கிளைமேட் வந்து அந்த மாதிரி கிளைமேட்டு மினி இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், மினி இங்கிலாண்டு தான் இது. இது மினி இங்கிலாண்டோட மினி அமெரிக்கா. அவினாஷ். கேஜிஎஃப் ஒரு மினி சிட்டி மாதிரி. இந்த கேஜிஎஃப்ல பிறந்தவங்கலாம் குத்து வச்சுக்கணும். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா ஆனந்தம் மாதிரி ஜாலியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்குதுங்க. ஜாதி மதன்றது கூட இந்த கேஜிஎஃப்ல எங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அக்கா உங்கள் பேருக்கா? என் பேர் மித்ராப்பா. கேஜிஎஃப் பற்றி நான் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதுப்பா நான் சொல்ல தெரியலையாப்பா எனக்கு. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லலாம். என்னப்பா கஷ்டமாக தான் இருக்குது. பசங்களுக்கு வேலைக்கு இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாம் பெங்களூரில் போய் வேலை செய்கிறாங்க. அக்கா உங்கள் பேர்? சுமதி. கேஜிஎஃப்ல இருக்கிறதுனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கேஜிஎஃப்னாவே கோல்டு மைன்ஸு தான். அது வந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. தங்கத்தை போல் இந்த ஜனங்களும் தங்க மாதிரியே இருக்கிறாங்க. கோல்டு மைன்ஸ் மூடிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலே இந்த இடத்த விட்டு எங்களால் போகிறதுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இங்கே இந்த ஜனங்களும் என்ன ஒருத்தரும் அன்போடு பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எங்களுக்கு இங்கே இருக்கிறது. அங்கிள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோவிந்தசாமி. கேஜிஎஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கேஜிஎஃப் பற்றி நான் நினைக்கிறது வேலை செய்திருந்தோம் மைன்ஸில். நீங்கள் மைன்ஸில் வேலை செஞ்சீங்களா? 30 வருஷம். 30 வருஷம் நீங்கள் மைன்ஸில் இருந்தீங்க? செய்தோம். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி சர்வீஸ் நான் பிட்டரு. நீங்கள் வேலை செஞ்சுருக்கும் போது அப்போ எப்படி இருந்துச்சுங்க? அப்போ நல்லா இருந்துச்சுங்க. மைன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரேஷன் கொடுத்தாங்க, எல்லாம் சலுகை எல்லாம் இருந்துச்சு, பிஎஃப் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு கஷ்டம் தெரியாது. அப்போது பேமெண்ட் வந்து 4000 ரூபா 3000 ரூபா தான் வாங்கினது. ஆனால் கஷ்டம் இல்லாத நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும். இதுக்குள்ளே ஆகிடுவேன். பெங்களூருக்கெல்லாம் போயிருந்தேன், வந்தேன். இப்போ உடம்பு சரியில்லாத ஆகிட்டேன், நின்றுட்டேன். யுவர் நேம் இஸ் வாட்? சஞ்சய்ண்ணா. சஞ்சய். ராஜேஷ். விக்ரம். சஞ்சய். ஓ, 2 சஞ்சய் ஆப்போசிட் டீமா? ஓகே ஓகே. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த சஞ்சய் சொல்லுமா. கேஜிஎஃப் பற்றி நான் நினைக்கிறதுனா ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துருந்து ஃபஸ்ட்டு கரண்ட் நம்ம ஊரில் தான் வந்துச்சு. அதே ஒரு பெருமை தானே. நான் ஃபஸ்ட்டு கரண்ட் நம்ம ஊரில் தான் கேஜிஎஃப்லண்ணா. சரி சொல்லு, கேஜிஎஃப் பற்றி நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது பெருமையாக தான் இருக்குது. பெருமையாக தான் இருக்குது. ஓகே. கேஜிஎஃப் பற்றி என்ன நினைக்கிறேன்னா கோலார் கோல்டு மைன்ஸு ப்ரௌடாக இருக்குது. நான் அம்மா உங்கள் பேருங்கம்மா? என் பேர் திலகா. கேஜிஎஃப் பற்றி நினச்சோம்னாக்கா அழகாக வருது, ரொம்ப அழகாக வருது.
சும்மா அந்த தூங்குற டைமில் ஒரு ஹவர் 2 ஹவர் தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறோம். மற்ற டைம்லலாம் வேதனையோடு தான் இருக்கிறோம். இந்த கேஜிஎஃப் கொஞ்சம் அந்த மைண்ட் செட் திறந்தால் நல்லாயிருக்கும். வாலிபர் பிள்ளைங்கோ வாலிபர் பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும். இது எங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க இல்லையா வேலைக்கு போனால் பசங்க. அதனால் நம்ம ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெடி ஆகிட்டுலாம் இன்டர்வியூ கொடுக்குறேன் அது ஆமாம் ஃபீலிங் ஆகிடும். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அதுதான் அது ஒரு இப்போ சொன்னீங்க இல்லையா சந்தோஷம் சொன்னேன். அந்த சந்தோஷத்துக்காக அது ஒரு கொஞ்சம் மனசு சமாதானத்துக்காக ஒரு சிரிப்பு. அது நம்ம என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம வெளியே வந்து சந்தோஷமா காட்டிக்கணும். ஆமாங்க கரெக்டு. ஜீவா. இருக்கிறதுனால நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கிறோம், எந்த குறை இல்லை. இருக்கதா தான் சொல்கிறேன். சொன்னாங்களே 10 ரூபாய் தக்காளினா கூட போகுது எந்த குறை இல்லை. செத்தா 4 ஜனம் வராங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்கிறோம்ப்பா. என் பேர் சுரேஷ். கேஜிஎஃப் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கிட்ட இருக்கிறதுனால பிமெல்ல நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். மற்றவங்கெல்லாம் வந்து டே ட்ராவல் போகிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கு ஏந்து போகிறாங்க. நைட்டு 9 மணிக்கு வராங்க. தூக்கம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாததுனால அவங்க போகிறாங்க. அங்கிள் உங்கள் பேருங்க? ராமன். நீங்கள் வந்துட்டு மைனிங்கில் இருந்தீங்க. 32 வயசு சர்வீஸு பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இது பண்ணல. சம்பளமே கம்மி, எல்லாமே கம்மி. அப்படி வீடுங்கெல்லாம் குடிசை வீடு மாதிரி அப்போ கொடுத்தது. இப்போ வந்து ஏதோ அவங்க சொந்தமாக பெங்களூருக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு அவங்க சொந்தமாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்து அவங்க வீடு கொஞ்சம் வசதியாக கட்டிக்கிறாங்க. அதுக்கு முன்னே வீடெல்லாம் சும்மா ஒரு சின்ன குடிசை ஒரு ரூம் அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்தது. இப்போ தற்சமயத்துக்கு கேஜிஎஃப்பில் வந்து விலைவாசி கொஞ்சம் அதுக்கு முன்னே கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுக்குது. அப்போல்லாம் கொஞ்சம் விலைவாசி கம்மியாகிடுச்சு. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். பாவம் பேருப்பா? என் பேர் ஹரிஹரன். அஜயன். சாமியால். ரோஹித். கேஜிஎஃப்ல இருக்கிறது பெருமை தான். ஆனால் ஒரு விஷயம் நினச்சா வந்து நாங்களே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் கேஜிஎஃப்ல பிறந்து வந்ததுலாம் நாங்கள் கேஜிஎஃப் தான். முன்னெல்லாம் நம்ம கணக்கு போட்டால் வந்து கேஜிஎஃப்ல வந்து அந்த காலத்துலலாம் வந்து எல்லாமே வந்து கம்மி இல்லைன்னு எதுவுமே இல்லை. ஆனால் கேஜிஎஃப்ன்றது பெருமை தான். நம்ம கோல்டுலே பிறந்து கோல்டுலே வந்து பெருமை தான். யூத்துங்களுக்கு வந்து எவ்வளோ தான் படித்தாலும் வந்து எங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. என்ன தான் நாங்கள் இது பண்ணாலும் பெங்களூருக்கு போகிறதாக்குது வர்றதாக்குது, வேலை கிடைக்கிறது இல்லை. சில எஜுகேஷன் வந்து ஒரு காலேஜில் இருக்கிற மாதிரி வந்து சில காலேஜில் வந்து எஜுகேஷன் வந்து கிடையாது. கேஜிஎஃப் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டெவலப்மெண்ட் ஆகணும்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெப் எடுக்கணும். அதுதான் நான் இது ஒன்று தானே டிசப்பாயின்மெண்ட், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் கொஞ்சம் பச்சைங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுதான், வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற நிறையா பேர் பெங்களூர் தான் டெய்லி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சது வந்து கேஜிஎஃப் வந்து கெத்தாகுதுண்ணா. மதன் பெருமை தான், கேஜிஎஃப்னாலே பெருமை தான் ப்ரோ. ஸோ ஒரு காலத்தில் கேஜிஎஃப்ல இந்த கோல்டு அடமானம் வச்சு தான் வந்து வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கினாங்க. அப்படியேப்பட்ட இன்னைக்கு கேஜிஎஃப் மக்கள் வந்து கடத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவிலே பெரிய மார்க்கெட் கேஜிஎஃப்ல தான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கேஜிஎஃப் தான். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து கேஜிஎஃப் தேவை. வணக்கம், என் பேர் சிவானந்தன்ட்டு. கேஜிஎஃப் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி காஸ்மோபாலிட்டன் சிட்டி. எல்லா ஜாதிக்காரங்களும் காஸ்மோபாலிட்டிக்கல்னால் வந்துட்டு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சைக்கு, சேட்டு, ஜெயின்ஸு எல்லாருமே இருக்கிற ஒரு ஊர் தான் வந்துட்டு ஆங்கிலோ இண்டியன்ஸோட சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே இருக்கிற ஜனத்தொகை தான் வந்துட்டு ஒரு கேஜிஎஃப். அது வந்துட்டு இன்றைக்கி பெங்களூர், சென்னை எல்லாம் கூட காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு. கேஜிஎஃப் வந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னே காஸ்மோபாலிட்டன் சிட்டி. கேஜிஎஃப் முனிசிபாலிட்டிக்கு இருப்பார். இந்த முனிசிபாலிட்டி சர்வே தான் இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிறது. பெங்களூர் சிட்டின்லாம் பெங்களூர் சிட்டிக்கும் கேஜிஎஃப்க்கும் கம்பேர் பண்ணாக்கா இது ஏதோ ஏன்னா வில்லேஜ்னு வாங்க. வாலிப பசங்க வந்துட்டு கெட்டு சீரழிஞ்சு போனாங்க. இது காரணம் என்ன? வேலையில்லா பற்றாக்குறை. வேலை இருந்துச்சுன்னா காதில் ஏஞ்சி வேலைக்கு போயிடுவான். வேலையில் உக்காந்து எங்கன்னா மூளை சந்தில் உக்காந்துக்கின்னு எதனா தண்ணியை கண்ணி ஏதோ இந்த கஞ்சாங்க வேறு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுங்க பண்ணிக்கின்னு பசங்க வந்துட்டு கெட்ட வழியில் போகிறாங்க. ஜனங்க இங்கே கூறுங்க எல்லாமே சொர்க்கத்தில் வாழ்ந்துருக்கிற கணக்கு தான். ஏன்னா ஒன்றா வேலை இருந்துச்சுனாக்கா ரியல் சொர்க்கம் இதுதான். வேலை இல்லை, மன வேதனை இருக்குது. அது விட்டால் மீதி எல்லாம் லைஃப்பும் வந்துட்டு சொர்க்க லைஃப் தான். ப்ரோ என் பேர் வந்து ஒக்கர்டின்ட்டு. நம்ம ஊரில் எல்லாரும் ஒக்கர்டின் தான் கூப்பிடுவாங்க. இது வந்து செல்லம்மா வீட்டிலே வச்ச பேர். சொல்லுங்கள். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு ப்ரோ. கேஜிஎஃப்னா வந்து ரத்த பூமி. வலிக்காமையா வருது? ஒரே வேர்டில் சொன்னேன்னா எங்கள் ஊர் தான் கெத்து. பெங்களூரில் தமிழ்நாடு பற்றி பேச யாராக இருக்குவாங்க, பெங்களூர் பற்றி பேச யாராக இருக்குவாங்க. ஆனால் எங்கள் கேஜிஎஃப் பற்றி நாங்கள் தானே பேசணும். அந்த மாதிரி எங்கள் ஊர் வந்து தங்க வயல் ப்ரோ. தமிழில் சொன்னோன்னா எங்கள் ஊர்னாவே வந்து கெத்து தான். ரொம்ப பிடிச்ச சிட்டி
கேஜிஎஃப் தான் நம்ம பிறந்து வந்த ஊர், எப்போவுமே வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஜெய் பீம், ஜெய் கேஜிஎஃப், எப்போவுமே கேஜிஎஃப் தான் ப்ரோ. அவன் பேருப்பா? ஸ்டாலான். மரியா, வசந்த், பிரசாந்த். ரோடெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கிரவுண்டு இல்லை எங்களுக்கு ஆடுறதுக்கு, கிரிக்கெட் ஆடுறதுக்கு, வாலிபாலுக்கு. சார் உங்கள் பேர்? என் பேர் ராஜசேகருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி, பிஜிஎம்எல். பிஜிஎம்எல்ங்களா? ஆமாம். மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலையில் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை. இந்த சிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் முன்னுக்கு வரல. அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தை பார்த்தா எல்லா சிட்டிங்களை விட கேஜிஎஃப் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக போய் நிற்குது. இது வந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் கொண்டு விட்டுக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பீஸ்ஃபுல்லாக நல்ல முறையில் வாழ முடியல. அதனால் என்னைக்கு மைன்ஸ் க்ளோஸ் ஆச்சோ அன்னையிலேருந்து இது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாகவும் தள்ளப்பட்டது ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு வந்து ஒரு மாற்று தொழிற்சாலை கொடுத்து இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில் நான் மாத்திரம் இல்லை, கேஜிஎஃப் வர எல்லா மக்களுமே வந்து வறுமையில் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. அது மேலே யாரும் அக்கறை எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால் கேஜிஎஃப் சூழ்நிலையை நான் கவர்மெண்ட்டாக பார்த்து டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கேஜிஎஃப் நல்ல மாதிரி முன்னேற்றத்தில் இல்லை. என் பேர் சையத் ரபானின்னு சொல்லிட்டேன். 1971 கேஜிஎஃப் வந்தவங்க நான் தமிழ்நாடு விட்டு. அப்போ வந்து இந்த காய் வண்டி தான் தள்ளி நிற்கிறாங்க, அந்த தக்காளி எல்லாம் விற்கிறது. 1984 கேஜிஎஃப்ல மைன்ஸ் மோடி ஆச்சுங்க. படிச்சிருக்கிறோம், வேலை இல்லை. இங்கேருந்து 40,000 பேர் மக்கள் வந்து பெங்களூர் போய் வேலை செய்கிறாங்க. இங்கேருந்து போய் வேறு ஊருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மக்கள் இங்கே செஞ்சு நம்ம ஊர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு கடைசியில் இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். உங்கள் பேர்? யோகேஷ். நவீன்குமார். கேஜிஎஃபோட ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஆள் தேவைப்பட்டுச்சு. இங்கே வந்து யாரும் பண்ணல, யாரும் வரல. அதனால அவங்க நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காட்லேருந்து பீப்பிளை வந்து கூட்டின்னு வந்து நாங்கள் வேலை தரோம், வீடு தரோம்னு கூட்டின்னு வந்து அப்படி உருவாஇருந்தால் இந்த கேஜிஎஃப்ன்ட்டு ஒரு பிளேஸு அப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பிளேஸு. வேலை வாய்ப்பு இருந்து இங்கே ஃபேமிலி இருந்துட்டாங்கோ, அவங்களால இங்கேருந்து விட்டு போக முடியாது வேறு இடத்துக்கு. அதனால் நாங்கள் இங்கே எதனா ஒரு வேலை வாய்ப்பு, எதனா ஒரு கம்பெனி வரணும், இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எங்கன்னா போட்டாங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யூத்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம எல்லாருமே பெங்களூருக்கு அந்த சைடு தான் வேலையை தேடின்னு போகிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாகுது. லாக்டவுன் ஆயிடுச்சுல, அந்த டைமில் ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ ஜாப்ஸ் திருப்பி இது பண்ணிக்கிறாங்க. பட் எங்கே போனாலும் கேஜிஎஃப்னாலே வேலை கெடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரிமார்க் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. எங்களை ரொம்ப இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. இவங்க கேஜிஎஃப்காரங்க, தமிழ்காரங்க கொஞ்சம் அது கொஞ்சம் மைனஸ் ஆகுது. அது ஒன்று விட்டால் நல்லா இருக்குது எல்லாமே. பட் இதுதான் ட்ராபேக் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் விட்டால் நல்லா இதாகும். கேஜிஎஃப் வந்து மினி இங்கிலாண்டுன்னு கூட கூப்பிடுவாங்க, உங்களுக்கே தெரியும் அது. அதான் இங்கிலாண்டுன்றீங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்குது? இங்கிலாந்து மிஸ்ஸிங்கு. ஓகே சார், உங்கள் பேருங்க? என் பேர் வந்து மேகராஜ். பிஜிஎம்எல், எக்ஸ் பிஜிஎம்எல். ஓகே, நீங்களும் பிஜிஎம்எல்? எக்ஸ் பிஜிஎம்எல். நான் சுமார் இங்கே வந்து லாஸ்ட், அதாவது வந்து 2001லேருந்து என்ன பண்ணாங்கன்னா 3500 சில பேருக்கு வந்துட்டு எஸ்டிபிபியில் வந்து இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னாக்கா வாலண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இங்கே அவ்வளோ வந்து நிம்மதியாக வந்து யாருமே கிடையாது. அதே போல் பிஜிஎம்எல் எப்படின்னு சொன்னால் பெம்எல் கூட வந்துட்டு அதே கண்டிஷன் தான் இன்றைக்கி. ஆச்சா, அங்கே கூட வந்து இப்போ இருக்கிறது யாரும் ஒரு கேஷ் லேபர் மட்டும் தான் இருக்காங்களே தவிர பர்மனெண்ட் எம்ப்ளாயி ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ஊருக்கு வெளியே நான் போனாக்கா நம்ம கரெக்டான வேலையும் கிடைக்கிறதில்ல. போனாக்கா என்ன பண்ணுறாங்க, வயசாகிட்டு வேலை கொடுக்குறதுன்றாங்க. செக்யூரிட்டி வேலை போனால் கூட வயசாகிடுச்சு வேலை இல்லைன்றாங்க. அதே போல் அவங்க யங்ஸ்டர் கூட சரி வேலை கிடைக்கிறதில்ல, ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதனால் நல்ல பழக்கான இடம் இந்த விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. இவ்வளோ தான் சார். உங்கள் பேர்? என் பேர் தர்மா. இதே கேஜிஎஃப்ல இருக்கிறது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். 2000க்கு முன்னே வந்து இருந்த நிலைமையே வேறு. இந்த கோலார் தங்கனுடைய நிலைமை வந்து அப்போ எல்லா விதத்துலேயும் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, ஹாஸ்பிட்டல் வசதி இருந்துச்சு, அடிப்படை வசதி இருந்துச்சு, நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா வசதிகளும் அப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு அடிப்படை வசதி, அதாவது சுகாதார வசதி இல்லை, ரோடு வசதிங்க இல்லை, எதுவுமே இல்லை நம்ம ஊரில். என்னன்னா அதுக்கு தகுந்த முயற்சி யாரும் இங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய வேதனையாக அந்த இடத்துல. இந்த ஊரில் 20 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமை இன்றைக்கி இல்லைன்றது தான் எங்களுக்கு வருத்தம். ஆனால் நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்தது வந்து நம்மளுக்கு பெருமை தான். இந்த ஊரில் நம்ம பிறந்தது நம்மளுக்கு பெருமை தான். ஏன்னா இந்த கோலார் தங்கவயல் சொன்னாவே, கேஜிஎஃப்னு சொன்னாவே இப்போ எல்லா இடத்துக்கும் தெரியுது அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த நிலைமை இன்றைக்கி இல்லைன்றது தான் வேதனையான ஒரு விஷயம். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் தான். இது சொர்க்கமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளோ தான் நம்மளை வந்து அடிமட்டத்துக்கு தள்ளினா கூட எங்களுக்கு இது சொர்க்கம் தான். நான் உங்கள் பேர்? அனில்ன்ட்டு. கேஜிஎஃப் ஒரு நல்ல ஊர். இதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியது, எல்லாம் நல்லதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகணும். ஹாய்ண்ணா. நான் உங்கள் பேர்?
என் பேர் செந்தில்குமார். கேஜிஎஃப்ல வந்து பணம் தான் இல்லை அப்படின்னாக்கா மக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மக்கள். உங்கள் பேர்? செல்வகுமார். சரி, கேஜிஎஃப்ல நீங்கள் வாழ்றது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரௌட். ஒரே வேர்டில் சொல்லணும்னா ப்ரௌட். ஓகே. அபிஷேக். இந்த பார்க் பற்றி சொன்னீங்கன்னா இந்த பார்க் வந்து ரொம்ப நாளாக ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் அவ்வளோ வரதில்லை. என்ன பார்க் இது பேர்? இது வந்து வந்து ஒரு நல்ல பிளேஸு. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். என்ன பார்க்கா? நீங்கள் தான் ஃபேமஸ் பார்க்குன்னு சொன்னீங்க. ஃபேமஸ் பார்க் தான். இந்த பார்க் பேர் தெரில. சௌமியா. சரிங்க. கேஜிஎஃப்னா கோல்டு தானேங்க. பெருமையாக நினைக்கலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. திடீர்னு கேட்டீங்க அதனால வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? கேஜிஎஃப்ல நீங்கள் வாழ்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஆனால் பெருமையாக பேசிக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. உங்கள் பேர்? மேகேஷ் ப்ரோ. மேகேஷ். இது லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே. ஏன்னா அங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், இடமும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ப்ளஸ் வந்து கேஜிஎஃப் வந்து என்ன பெருமைனா ஏஷியாவில் 2வது இடம், இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இடம். கரண்ட் வந்து நம்ம ஊருக்கு தான் கேஜிஎஃப்ல. ப்ளஸ் வந்து கேஜிஎஃப்ல வந்து நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ. நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்மளோட அந்த இப்போது வாழ்கிற ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை எழுந்துட்டோன்ற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது கேஜிஎஃப்ல பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்காத விஷயமே இல்லை. ஏன்னா எவ்வளோ இருக்குது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்தியாவிலே பீஃப் சூப் கொடுத்த ஹாஸ்பிட்டல் அது ஒண்டி தான் பேஷண்ட்டுக்கு. அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த காலத்துலேயே. ப்ளஸ் நிறையா ஏரிங்கோ நிறையா இருக்குது ப்ரோ. நம்ம கேஜிஎஃப்ல சொல்ல வேண்டியது விஷயம்லாம் இருக்குது ப்ரோ. இந்த ஜிம்கானா கிரவுண்ட் எல்லாமே இருக்குதுங்கோ. இப்போது எல்லாத்தையும் அது திருப்பி டெவலப் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில். ப்ளஸ் என்ன சொல்கிறதுனா நம்ம அப்போ உஷாராக இருந்தோம்னா இன்றைக்கி கேஜிஎஃப் மாதிரி எந்த ஊரும் வந்துக்காது. அப்போவே பிரிட்டிஷ் கிட்ட அவ்வளோ கோல்டு தூக்கி கொடுத்துட்டோம் சும்மா. அப்போ உஷாராக இருந்தோம்னா இன்றைக்கி துபாய் கூட கணக்கில் ப்ரோ நம்ம ஊர்கிட்ட. அவ்வளோ பெருமையாக இருந்துக்கும். என்ன பண்ணுறது நம்ம அப்படி ஆகிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற யூத் மெம்பர்ஸ் வந்து நம்ம கேஜிஎஃப்பை நல்ல வழியில் எடுத்துன்னு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம கேஜிஎஃப்ல வந்து எல்லாமே எஜுகேட்டட் தான், யாரும் வந்து அன்எஜுகேட்டடாக இல்லை. இங்கே வந்து நிறையா தமிழ் மக்கள் தான் வாழ்ந்து இப்போ வாழ்ந்துன்னுக்குறாங்க. வாழ்ந்த மக்களும் சரி வாழ்ந்துன்னுக்கிற மக்களும் சரி நிறையா தமிழ் தான். என்னன்னா நம்ம கேஜிஎஃப்ல வந்து யூத் மெம்பர்ஸ் நம்ம கேஜிஎஃப்பை டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பேசிக்காக வந்து நம்ம ஊரில் வந்து கேஸ்டிசம் இல்லைன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம ஊரை டெவலப் பண்ணால் தான் நம்ம ஊர் நாளைக்கு பெருமாடியும். ஏன்னா கேஜிஎஃப் படம் வந்து தான் ப்ரோ எல்லாருக்கும் கேஜிஎஃப்னே தெரிய வந்துச்சு. எவ்வளோ பெருமையான விஷயம் இருக்குது. கேஜிஎஃப் படத்தினால தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னும் எவ்வளோ விஷயம் நம்ம தோண்டி எடுத்தால் இன்னும் எல்லாமே தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அத்திப்பட்டி மாரி சொல்லலாம். நிறைய விஷயம் தேடி எடுக்கலாம். தேடி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் நம்மளுக்கு. கண்டிப்பாக வரும். யூத் மெம்பர்ஸும் சரி தலைவருங்களும் சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நம்ம ஊரை பெருமைப்படுத்தணும். அவ்வளோதான். 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவும் அதுதான் வேணும். இந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டால தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக வந்து ஸ்பெசிஃபிக்காக யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் எடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.